ஸ்கூலில் மட்டும் இல்லை, வெளியிலயுமே வந்து குயின்ஸிக்கு ஒரு ஒரு குட் கேரக்டர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அழுகுறாங்கன்னா, என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு உடனே பக்கத்தில் போய் உட்காந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. சில டைமில் எனக்கு ஹார்ட் பிரேக்கே ஆகும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அழுகும்போது தள்ளிலாம் விடுவாங்க, இவளை அடிப்பாங்க. இருந்தாலும் வந்து பக்கத்துலேயே போய் உட்காந்துருப்பா. அவங்கள திருப்பி திருப்பி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பா. மூஞ்சியை ஒரு மாதிரி க்யூட்டாக வச்சுக்குவா. போய் பல்ல ஈ அப்படி காமிச்சிட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா, இதுக்கிடையில என்ன நடந்தாலும் நான் போய் இன்டரப்ட் ஆகவே மாட்டேன். ரொம்ப சீரியஸான மேட்ரு அப்படின்னா மட்டும்தான் நான் இன்டரப்ட் ஆகுவேன். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்டரப்ட் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்காது. அதனால நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்குவேன். அவள் என்ன பண்ணுறான்றத பார்த்துட்டே இருப்பேன். வரவே மாட்டா. நம்ம என்ன பண்ணாலும் வரமாட்டா. அவங்க சமாதானம் ஆகுற வரைக்கும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் பக்கத்தில் போயிட்டு, இல்லைப்பா வாங்க கொஞ்ச நேரம் அவங்கள ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டா. சில சமயங்களில் கேட்டுப்பா. அவள் பாட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ அதை பார்ப்பா. சில சமயங்களில் என்னதான் இது பார்க்க க்யூட்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் உள்ள குழந்தையோட மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தையும் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். அதையும் நான் என்றைக்குமே பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி சமயங்களில் சமாதானமே நடக்கலை அப்படின்னா நான் தனியாக அழைச்சிட்டு வந்துடுவேன் அவளை. ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை டைவர்ட் பண்ணிடுவேன். அவளும் டைவர்ட் ஆகியிருக்கா நிறைய தடவை.